கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சி மூலியமாய் உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில் எதிர்ப்புகளை சந்திக்கிறாங்க. நான் ஏன்டா பிறக்கிறதோட வேஸ்ட்டு, எனக்கு இவன் சண்டை போடுறான் அவன் சண்டை போடுறான் அப்படின்னு ஒரே எதிர்ப்புகளை சந்திக்கிறீங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, யோசுவா புத்தகத்தில் 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனும் உன் முன்பாக ஏற்று நிற்பதில்லை, நான் மோசேயில் இருந்தது போல நான் உம்மோடு இருப்பேன்னு சொல்லி வாக்கு தத்து. இன்றைக்கி ஆண்டவர் உம்மோடு ஜனத்துக்காக உங்களுக்காக இந்த கால வேலை, இந்த மதியான வேலை, இந்த சாயந்தர வேலை நிகழ்ச்சி பார்த்துக்கொண்ட நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை, நீ உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனும் உன் முன்பாக ஏற்று நிற்பதில்லை. எப்படியாப்பட்ட எதிர்த்து அந்த மக்களையும் கர்த்தர் புரட்டி தருவாராக, எதிர்ப்புகளை மாற்றுவாராக. சண்டை போட தேவை, வாக்குவாதம் பண்ணுறது அவர் காரியத்தை மாற்றுவார் உனக்காக. இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுமா? சொல்லுங்கள், எசப்பா என்னோட இருக்கிற எல்லா எதிர்ப்புகளை மாற்றுன்னு சொல்லுங்கள். நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நீ உயிரிழக்கும் நாள் மட்டும் ஒருவனும் முன்பாக ஏற்று நிற்பதில்லை, நான் மோசேயில் இருந்தது போல உம்மோடு இருக்குன்னு சொன்ன வாக்கு தத்துவம் இந்த பிள்ளைகளை வாழ்க்கை நிறைவேற்றும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எதிர்ப்புகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், நோய்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால உயிருக்கு நாள் மட்டும் இனி இந்த எதிர்ப்பு வரக்கூடாது. உங்களுடைய வார்த்தை கிரியை செய்யும். இயேசு நாம ஜெபிக்கும் ஜீவனுடைய நலப்பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ ஸ்டே பிரதர். இனிமேல் கவலைப்படாதீங்க, எதிர்ப்புகளை கர்த்தர் மாற்றிட்டார். சந்தோஷமா இருங்க, கர்த்தர் கொடுப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.